Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இரும்பு சத்து, புரோட்டீன், புரதச்சத்து போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கிய கருப்பு உளுந்துங்க. இந்த கருப்பு உளுந்தை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சில சமயம் சூப்பராக சூட் ஆகுங்க. இது போல ஒரு சூப்பரான சத்தான சட்னி அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்துங்க, நான் உடச்ச அரை உளுந்தாக இருக்கிற உளுந்து எடுத்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுபட்டதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்லா வாசனை, உங்களுக்கு நல்ல மணமாக ஒரு வாசனை வருங்க. இந்த உடச்சி உளுந்தில் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, அந்த ஒயிட்டாக இருக்கிற பகுதி கொஞ்சம் ப்ரௌனாக மாறின மாதிரி கலர் தெரியும். முழு உளுந்தும் சேர்க்கலாங்க. முழு உளுந்தில் அந்த வாசனை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உளுந்து நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. நல்லா கலர் மாறி நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த உளுந்தை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கேன். காரம் குறைவான மிளகானா ஒரு 10-12 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் காரமான மிளகாய், அதனால் நான் கொஞ்சம் குறைவாகவே சேர்க்குறேன். 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 6-7 பல்லு பூண்டுங்க, இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பொரிஞ்சதும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. லைட்டாக ஒரு திருப்பி விடலாம். இப்போ தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கூடவே இது ரெண்டும் சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க எண்ணெயில். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன சைஸு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. இல்லை பிச்சு போட்டு இதுவும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் வதங்கி அந்த பச்சை வாசனை போனால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கலாம். இது எல்லா பொருளையும் தனித்தனியாக நம்ம வதக்கும் போது தாங்க இதனுடைய டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எடுத்து தராது, தனியாக தெரியாது. அதனால் எது எப்படி பக்குவமாக நம்ம வதக்கி எடுக்கிறோம் அப்படின்றது தாங்க இந்த சட்னியோடைய ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி வெங்காயம் நல்லா ஆறி இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு சிவந்து வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் நல்லா முழுசாக இறங்கும். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சத்தான ஒரு சட்னி ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க.
இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.